வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல வெங்காய தயிர் கறி பண்ண போறோம். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டிருக்கேன். இதுல 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கூடவே ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே எண்ணெயில நல்லா பொரிஞ்சிருச்சு. 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்க்கிறேன். கூடவே 2ல இருந்து 3 பச்சை மிளகாவை உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இப்ப ரெண்டுமே நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வதங்கணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். நீங்க பக்கத்திலேயே இருந்து இந்த மாதிரி வதக்கிட்டீங்கன்னா எல்லா வெங்காயமுமே நல்லா ஒண்ணு போல வதங்கும். இந்த கறிக்கு வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வதங்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் வதங்கி லைட் ப்ரௌனா வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதக்கிட்டு ஸ்டவ்வோட தீய நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும் சேர்த்துட்டு சிம்லையே 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனை போகணும். அதனால சிம்லையே வச்சு 2 நிமிஷம் வதக்கினா சரியா இருக்கும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. 1 கப் தயிரை நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு இது கூட இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா தயிர்லாம் திரிஞ்சு போகாம இருக்கும். இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்க்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. சூப்பரான டேஸ்ட்ல ஈஸியா பண்ணக்கூடிய வெங்காய தயிர் கறி ரெடி ஆயிடுச்சு. கோவக்காய் உருளைக்கிழங்கு கறி பண்ண போறோம். 200 கிராம் கோவக்காயை வாஷ் பண்ணிட்டு ஃபுல்லா கட் பண்ணிடாம பாதி அளவுக்கு இந்த மாதிரி 4 கீறிக்கங்க. ஒரு பெரிய உருளைக்கிழங்கு அதனுடைய வெயிட் 100 கிராம் இருக்கும். அதை இந்த சைஸ்க்கு தோல் சீவி கட் பண்ணிட்டு கலர் மாறாம இருக்கிறதுக்காக தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த கறி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்ட் அரைச்சு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மிக்ஸி ஜார்ல 2 பச்சை மிளகாய், 6-7 பல் பூண்டு, 1/2 இன்ச் இஞ்சி தோல் சீவி கட் பண்ணது, 1 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால 1/2 டீஸ்பூன் சரியா இருக்கும். நீங்க உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இதுல 1/4 கப் போல தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த கறியை நம்ம இன்னைக்கு குக்கர்ல பண்ண போறோம். இத மாதிரி குக்கர்ல பண்றதுனால ரொம்ப ஈஸியா இருக்கும். வேகமாவும் செஞ்சு முடிச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டிருக்கேன். இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுருங்க. அடுத்து கறிவேப்பிலை, அடுத்து கட் பண்ண கோவக்காயை சேர்த்துட்டு தண்ணியில போட்ட உருளைக்கிழங்க தண்ணியை வடிச்சிட்டு இதுல சேர்த்துக்கலாம். நம்ம பேஸ்ட் அரைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த கோவக்காய்க்கும் உருளைக்கிழங்குக்கும் தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா 3 நிமிஷத்துக்கு கோவக்காயும் உருளைக்கிழங்கும் வதங்கட்டும். மூணு நிமிஷமா கோவக்காயும் உருளைக்கிழங்கும் வதங்கிடுச்சு. இதுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்கிறேன். ஃபர்ஸ்டே நம்ம வெங்காயம் சேர்த்தோம்னா இந்த கோவக்காய் உருளைக்கிழங்கோட சேர்ந்து வதங்கும் போது வெங்காயம் கறிக்கு போயிடும். அதனால 3 நிமிஷம் வதக்கிட்டு சேர்த்துக்கங்க. இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்க்கிறேன். இதை லைட்டா ஒரு வதக்கிட்டு ஒரு 1/2 நிமிஷத்துக்கு வதக்குங்க போதும். நம்ம அரைச்சு அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன்.
நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். 2 நிமிஷமா கொதிச்சு நம்ம சேர்த்த அந்த பேஸ்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. மூடி போட்டுருங்க. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. கோவக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டுமே நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. நல்லா கமகமன் வாசனையா இருக்கு. இதுல கொஞ்சமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்க்கிறேன். அவ்வளவுதான். சூப்பரா நல்லா கமகமன் வாசனையோட கோவக்காய் உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.